வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு இயற்பியல் பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எக்ஸாமு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய கொஸ்டினை நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம் கம்பல்சரி. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வேணும் 6 வினாக்களுக்கு விடையளி 6x2 வினா எண் 19 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நிலைமின்னியல் கூலும் விதியினை எழுதுக, மின்தடை எண் வரையறு, பெல்டியர் விளைவு என்றால் என்ன, பிளம்பிங் இடக்கை விதியினை எழுதுக, ஏற்று மின்மாற்றி இறக்கு மின்மாற்றி வேறுபடுத்துக, அகசிவப்பு கதிர்களின் பயன்களை எழுது, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, கியூ காரணி வரையறு ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வேணும் 6 வினாக்களுக்கு விடையளி பொறுத்த வரைக்கும் வினா எண் 31 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 6x3 18. ஸோ இதில் இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் கோவையினை பெறுக, இணைத்தட்டு மின்தேக்கி தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மதிப்பை தருவி, கால்வானா மீட்டர் ஒன்றை வேல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவது என்பதை விவரிக்கவும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையினை எவ்வாறு தூண்டலாம், மின்காந்த அலைகளுடைய பண்புகள் 5 மதிப்பெண்களையும் கேட்குறாங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள், ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை எழுதுக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோடு, ஆடி சமன்பாட்டை வருவித்து பக்கவாட்ட உறுப்பிற்கத்திற்கான கோவை, வீஸ்டன் சமண சுற்றில் சமன்செய் நிலைக்கான நிபந்தனை பெறுக, சைக்ளோட்ரான் இயங்கும் முறையினை விரிவாக விளக்கும், பயட் சவர்ட் விதியினை உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவுலா கடத்தி, மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை, மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது, வெளியீடு நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விவரிக்கவும், ஒரு காந்த புலத்தில் கம்பி சுழலில் ஒரு சுழற்சி மாறு திசை மின்னியக்கு விசை ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணித விழாக்க காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.